ஹலோ! இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு புதுசா வந்திருக்கிற சமூக வலைதள தடைகள பத்தி பேசப் போறோம். இதுக்கு முன்னால அரசாங்கம் வந்து ஒரு கன்டென்ட் எடுக்க சொன்னா 36 மணி நேரம் டைம் இருந்தது. ஆனா இப்போ வெறும் 3 மணி நேரம் தான். எந்த மாதிரி அப்டின்னா டீப் ஃபேக்ஸ் மக்களோட அனுமதி இல்லாம அவங்களோட இமேஜ பயன்படுத்துறது, அவங்கள மாதிரியே போலியா ஏஐய வச்சு உருவாக்குறது, இந்த மாதிரி. இது வேகமா பரவுது. அதனால இத வேகமா தடுக்கணும் அப்டின்னு சொல்லி அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்கு. 3 மணி நேரத்துல ரிமூவ் பண்ண முடியுமா அப்டின்னா, இத பண்ண போறது வந்து ஆட்டோமேஷன் தான். அதனால இதுல சில சிக்கல்களும் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, வயச வச்சு சமூக வலைதளத்த தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகா அரசாங்கம் வந்து சமூக வலைதளத்த 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்கலாம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளான முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாடும் அது மாதிரி ஒண்ணு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கு. இது எதுக்காண்டி அப்படின்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. இது போக ரொம்ப ஆபத்தான கன்டென்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல. ஆனா இதுல சில கேள்விகளும் வருது. அது எப்படி 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்கள மட்டும் தடை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா அதுலயும் நெறைய ஏமாத்து வேலை பண்ணி எப்படியாச்சும் உள்ள போயிருவாங்க. நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாலும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஈஸியா. ஆதார பயன்படுத்தினாலும் அதிலயும் சில சிக்கல்கள்லாம் இருக்கு. இது இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல நெறைய நாட்டுலயும் இதே மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யூரோப்பு, ஆஸ்திரேலியால. அதுலயும் சில கேள்விகள்லாம் வருது. இதுக்கு பின்னால சில அரசியல் சூழ்ச்சிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு இத பத்தின விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு பின்னால பெரிய ஆரோக்கிய பிரச்சனையும் நெறைய இருக்கு. ஏன்னா இந்த இளமை பருவத்துல இருக்கிறவங்க 3லேருந்து 7 மணி நேரம் டெய்லி சோசியல் மீடியா பயன்படுத்துறதா ஒரு ஆய்வு சொல்லுது. இது சாதாரண விஷயமே கிடையாது. இது அவங்களோட மூளையில, அவங்களோட உடம்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்டின்னா, 15லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ரொம்ப பலவீனமா, நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு, மன அழுத்தத்துக்குள்ள போயி, தன்னம்பிக்கை இல்லாம போயி, இதுபோக ஆன்லைன்ல நெறையா மோசமான கமெண்ட்ஸ்கள் எல்லாம் எதிர்கொண்டு, மனதளவிலயும், உடல் அளவிலயும் பெருசா பாதிக்கப்படுறாங்க. கண்ணு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, உட்கார்ந்தே இருந்து ஃபோன பார்க்குறது, நடந்துகிட்டே ஃபோன பார்த்து எங்கேயாச்சும் போய் விழுறது, தூக்க பிரச்சனை இருக்கு. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் சின்ன வயசுலயே, வாலிப வயசுலயே வரும்போது, அது ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துது சமூகத்துல. ஏன்னா, அதுக்கேத்த மாதிரி தான் இந்த சமூக வலைதளங்களும் அத செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் அடிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜ்மென்ட் வாங்க முடியுமோ, அவ்வளோ எங்கேஜ்மென்ட்ட வாங்குறது. இதுபோக சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரு. இதெல்லாம் அவங்க எப்பவுமே எங்கேஜ்மென்ட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைதள கம்பெனிகள்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பத்தின விழிப்புணர்வு ஆரம்பத்திலேயே ஸ்கூலு, காலேஜு, வீட்ல எல்லாரும் பயன்படுத்தணும். ஃபோன் யூஸ் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் செயல்கள்ல ஈடுபடலாம். வெளிய பார்க்ல போலாம், பீச்சுக்கு போலாம். இத பத்தின உங்கள் கருத்து என்ன? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.